சரண் காதல் மன்னன், முருகதாஸ் தீனா, துரை முகவரி, சரவண சுப்பையா சிட்டிசன், எஸ்.ஜே. சூர்யா வாலி என இப்படியாக தொடர்ந்து அறிமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பளித்து வந்தவர் அஜித். திரையுலகில் தான் வளரும் நேரத்தில் எந்த ஒரு நடிகரும் செய்ய தயங்கும் செயலை அன்றே செய்தவர் இவர். இவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இயக்குனர்கள் இன்று மிக உயர்ந்த நிலையில் உள்ளனர். இவற்றை தவிர்த்து ஒரு சில படங்கள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து பிரபல இயக்குனர்களின் படங்களில் நடிக்க தொடங்கினார். இருந்த போதிலும் அதன் பின்னரும் ஏ.எல். விஜய்க்கு கிரீடம், ராஜசுந்தரத்திற்கு ஏகன் உள்ளிட்ட படங்களில் வாய்ப்பளித்தார். கடந்த 8 ஆண்டுகளாக முன்னணி இயக்குனர்களின் படங்களில் மட்டுமே நடித்து வருகிறார் அஜித். இந்த நிலையில் சமீபத்தில் த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தின் அறிமுக இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் ஒரு தீவிர அஜித் ரசிகர் என்றும் அவரை வைத்து படம் இயக்க வேண்டும் என்பதே எனது மிகப்பெரிய ஆசை என்று தெரிவித்துள்ளார். அஜித்திற்கு ஏற்ற கதையை ரெடி செய்து வைத்துள்ளதாகவும் கூறி வருகிறார். தனது 8 வருட இடைவெளியை கலைத்து மீண்டும் இளம் இயக்குனருக்கு வாய்ப்பளித்து அவருக்கு வாழ்வளிப்பாரா அஜித் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது.